பைப்லைனிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைப்லைனிங் அப்படின்னா இஸ் a technique in which multiple instructions are executed simultaneously by dividing instruction execution into different stages. அதாவது கொடுக்குற வேலையை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக பிரிச்சுட்டு அதை அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து பைப்லைனிங். இட் இம்ப்ரூவ்ஸ் CPU பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்க்ரீசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூபுட். அதாவது இது வந்து சிபியூவோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷனோட த்ரூபுட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸ்டேஜஸ் ஆஃப் பைப்லைனிங் பார்த்தோம்னா ஃபெட்ச், டீகோட், எக்ஸிக்யூட், மெமரி ஆக்சஸ் அண்ட் ரைட் பேக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபெட்ச், அதாவது கொஷின் பேப்பரை வாங்குகிறோம். டீகோட், கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டில் நம்ம பேர், நம்ம காலேஜ் நேம் இதெல்லாம் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு மெமரி அக்சஸ், இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரணும்னு யோசித்து ரீகால் பண்ணணும், அதுதான் மெமரி அக்சஸ். அப்புறம் ரைட் பேக், நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சோ அதை எழுதணும். இதுதான் வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பைப்லைனிங். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பைப்லைனிங் பார்த்தோன்னா மொத்தமாக 2 இருக்குது. ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று அரித்மெட்டிக் பைப்லைனிங். இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைனிங்கில் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் சைமல்டேனியஸ்லி இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸாக ப்ராசஸ் ஆக போகுது. இட் இஸ் யூஸ்ட் இன் CPU இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன். அதாவது CPU இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் அப்போது நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைனிங் யூஸ் பண்ணுவோம். இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா, ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பாங்க, இன்னொருத்தவங்க கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சில பேர் கதவை திறந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் செய்வாங்க. அப்போது டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவன் நிற்கிறான், ஒருத்தவன் உட்காடுறான். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து அரித்மெட்டிக் பைப்லைனிங் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ சப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இன் ஸ்டேஜஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை வந்து சப் ஆப்ரேஷன் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. இதை பிரிச்சுட்டு அந்த ஸ்டேஜஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. யூஸ்டு ஃபார் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அதில் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து அரித்மெட்டிக் பைப்லைனிங் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மாதிரி யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெட்டிங் கேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக்கர் என்ன பண்ணுறாரு, நல்லா மாவு மிக்ஸ் பண்ணுறாரு. ஒரே ஒரு வெட்டிங் கேக் தான் பண்ண போகிறோம். மொத்தம் 4 பேக்கர் இருக்காங்க. ஒரு பேக்கர் என்ன பண்ணுறாருனா மாவை மிக்ஸ் பண்ணுறாரு. செகண்ட் பேக்கர் என்ன பண்ணுறாருனா அதை பேக் பண்ணி எடுக்கிறாரு. தேர்ட் பேக்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா க்ரீம் அப்ளை பண்ணுறாரு. ஃபோர்த் பேக்கர் என்ன பண்ணுறாருனா டெக்கரேஷன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு பேக்கருமே ஒரு வேலை பண்ணுறாங்க, ஆனால் ஒரே கேக் தான் செய்கிறாங்க. அதாவது அந்த கேக் வந்து ஒரு பேக்கர் கை வழியாகவும் போகுது. அப்போது ஒருத்தவங்களும் ஒரு வேலை பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சப் ஆப்ரேஷன்ஸாகவும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அரித்மெட்டிக் பைப்லைனிங். தேங்க்யூ.